சாக்லேட் சிப் பேன் கேக் நல்ல ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா, பேக்கிங் பவுடர், சுகர், சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் ஒரே ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட எண்ணெய், பால், க்ரீக் யோகர்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கம்பைன் ஆன பிறகு இது அப்படியே இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட உங்களுக்கு வேணுங்கிற அளவு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேன்கேக் பேட்டர் ரெடி. இப்போ ஒரு சூடான தோசைக்கல்லில் நம்ம மாவை ஊற்றிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு எடுத்துடலாம். நல்லா ஃப்ளஃபியாக, நல்லா ஏரியாக, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வரும். ரொம்ப மைல்டான ஸ்வீட்டில் அங்கங்கே சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மேலே சாக்லேட் சிரப், இல்லைனா நட்டல்லா, இல்லைனா மேப்பிள் சிரப், இல்லைனா கேரமல் சாஸ், இது எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.